மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது சிந்திக்கிறது, கற்பனை பண்றது, சந்தோஷம் மற்றும் கவலைகளை ஃபீல் பண்றது, பிரச்சனைகளை தைரியமா எதிர்கொள்றது அப்படின்னு பல விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு உருவமில்லாத கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட மனசை மனிதன் கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவனுடைய மூளை சரியா செயல்படணும். ஆனா மனிதனுடைய மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வுகள் அவனுடைய பிரெயினையே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும்? அது சரியா 1977 அக்டோபர் 27 அமெரிக்காவுடைய ஒஹாயோ அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி தான் ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி. பசுமையான புல்வெளிகள், கூட்டம் கூட்டமா வளர்ந்திருந்த மரங்கள், உயரமான கட்டிடங்கள் அப்படின்னு பிரம்மாண்டமா அமைஞ்சிருந்துச்சு அந்த யூனிவர்சிட்டி. டைம் இப்ப சரியா ஈவினிங் ஒரு 5:30 மணியை நெருங்கிட்டு இருக்க 20 வயது இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண் கையில பேக்கோட கார் பார்க்கிங் கிட்ட வராங்க. வெறிச்சோடி போய் ஒரு சில கார்கள் மட்டுமே நின்றுட்டு இருந்த அந்த கார் பார்க்கிங்ல தன்னுடைய காரை பார்த்து அது கிட்ட போறாங்க. ஆனா காருடைய ஃப்ரண்ட் டோரை திறந்து அவங்களுடைய பேக்கை உள்ள வைக்கிறப்ப சடனா அவங்க பின்னாடி இருந்து ஒரு கை அவங்களுடைய வாயை பொத்த ஆரம்பிக்குது. இன்னொரு கை ஷாக்கான அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு துப்பாக்கியை காட்டுது. முரண்டு பிடிக்காம என் கூட வா, இல்லனா உன்னை இங்கேயே ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு மென்மையான ஆண் குரல் அவங்கள வான் பண்ணுது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம மிரண்டு போன அந்த பொண்ணு தன்னுடைய கரு விழிகளை உருட்டி வேற யாராவது அங்க இருக்காங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அவங்களுடைய பேட் டைம், கிளாஸ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆனதால அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்திருக்கு. ஆல்சோ அது ஈவினிங் டைம் ஆனதால அந்த இடமுமே கூட அரை இருட்டா இருந்திருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்ட அந்த உருவம் அந்த இளம் பெண்ணை அங்க பக்கத்துல மரங்கள் அடர்த்தியா இருந்த ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா வலு கட்டாயமா அந்த பொண்ணை தரையில தள்ளி படுக்கவும் வைக்குது. துப்பாக்கிய அந்த பெண்ணுடைய தலையில வச்சபடி இப்ப அந்த உருவமும் தரையில படுக்குது. சத்தம் போட்டா உன்னுடைய உயிர் உனக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. எஸ், அந்த உருவத்துடைய நோக்கம் அந்த பொண்ணு பிசிக்கலி அபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். மேலும் தன்னுடைய நோக்கம் நிறைவேறினதுக்கு அப்புறமா இங்க நடந்த விஷயத்தை வெளியே சொன்னா உன்னை கண்டிப்பா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு மறுபடியுமே அந்த உருவம் வான் பண்ணுது. அடுத்த சில நொடிகள்லயே வேகமா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடவும் செய்யுது. நடந்த விஷயத்த கொஞ்சம் கூட நம்ப முடியாம உடல் நடுங்கினபடி தரையில படுத்திருந்த அந்த பொண்ணு இப்ப மெதுவா எந்திரிச்சு அவங்களுடைய காரை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. காருடைய டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து தன்னுடைய பேக்ல இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனவங்க அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பெரிய டெசிஷனை எடுத்த மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறாங்க. மேலும் அவங்களுடைய காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்புன அந்த கார் அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் நிக்க ஆரம்பிக்குது. அங்க தனக்கு நடந்த கொடுமையை பத்தி அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அப்படி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் போலீஸ்க்கு ரொம்பவே வித்தியாசமா தோண ஆரம்பிக்குது. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன அபியூஸ் பண்ணது ஒரு ஆண் தான் அப்படின்னாலும் அவன் பார்க்கிறதுக்கு ஒரு லேடி மாதிரி வேஷம் போட்டிருந்தான். அவனுடைய குரலும் கூட ஒரு ஆண் பெண் குரல்ல பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் அது இருந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அவங்கள அபியூஸ் பண்ண அந்த பர்சனுடைய உருவத்தை வரைய ஆரம்பிச்ச போலீஸ் உடனடியா அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கிரைம் ரெக்கார்ட்ஸில் இருக்கிற கைதிகளுடைய போட்டோஸ் கூடயும் போலீஸுடைய கிரைம் ரெக்கார்ட்ஸில் இருக்கிற கைதிகளுடைய போட்டோஸ் கூடயும் அதை கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் அவங்க தேடிட்டு இருந்த அந்த பர்சனுடைய பெயர் 22 வயதான பில்லி மில்லிகன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், ஏற்கனவே ராபரி பண்ணதுக்காகவும் ஒரு பொண்ணை பிசிக்கலி அபியூஸ் பண்ணதுக்காகவும் போலீஸ் ஆல்ரெடி அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அந்த பில்லி மில்லிகன் பரோல்ல வெளியே தான் இருந்திருக்கான். சோ அதே சிட்டில தன்னுடைய வீட்டுல தங்கியிருந்த அவனை போலீஸ் நேரடியா போய் அரெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவனுடைய வீட்டுல இருந்து ஒரு கன்னையும் சீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுடைய கார்ல இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. கூடவே பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு படிச்ச அந்த யூனிவர்சிட்டியில போய் விசாரிக்கும் போது அந்த பில்லி மில்லிகன் இதே மாதிரி இன்னுமே 2 பொண்ணுகளை அபியூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கறதும் அவன் கொலை பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டினதால அவங்க பயத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருக்காங்க அப்படிங்கறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. எல்லாத்துக்குமே மேல பாதிக்கப்பட்ட அந்த 3 பெண்களுமே அவனை நேர்ல பார்த்து இவன் தான் அப்படின்னு அடையாளமும் காட்டுறாங்க. பட் இவ்வளவு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தாலுமே கூட நான் இந்த கிரைமை பண்ணல அப்படின்னு அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதோட அதுக்கான காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன காரணத்தை கேட்ட போலீஸ் அதை கொஞ்சம் கூட நம்ப முடியாம அப்படி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. மேலும் அடுத்தடுத்த நாட்கள்ல அவங்க நம்ப முடியாம கன்ஃபியூஸ் ஆன அதே விஷயத்த அவங்க
நேர்லயே பார்க்கவும் செய்றாங்க. ஆனாலுமே அவங்க பார்த்த அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு புரியாம மேலுமே அவங்களுடைய குழப்பம் அதிகமாக தான் செய்யுது. அப்படி போலீஸே குழம்பி போற மாதிரி அந்த மில்லி பில்லிகன் சொன்ன விஷயங்கள் என்னென்ன, இப்படி எல்லாம் கூடவா நடக்கும் அப்படின்னு அமெரிக்க மக்களை ஆச்சரியப்பட வச்ச இந்த கேஸை பார்த்து முடிக்கும் பொழுது, இப்படி ஒரு கேஸை நீங்க வாழ்நாளிலேயே பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை நினைக்க வைக்கக்கூடிய இதை வச்சு தமிழ் சினிமால ஒரு படமே எடுக்கிற அளவுக்கு உலகம் முழுவதுமே ரொம்பவே ஃபேமஸான ஒரு வித்தியாசமான ரொம்பவே வியர்டான விசித்திரமான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கேஸை போட சொல்லி கேட்டுக்கிட்ட நம்மளுடைய STI மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இப்படி ஒரு வித்தியாசமான கேஸை நான் இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ இத்தனை எவிடன்ஸ் இருந்தாலுமே கூட போலீஸோடைய இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பில்லி மில்லிகன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த கிரைம் பண்ணது நான் இல்ல, அடலனா அப்படிங்கிற ஒரு லெஸ்பியன் பொண்ணு தான் இதை பண்ணுனா அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். which means அடலனா அப்படிங்கிற ஓரின சேர்க்கையை விரும்பக்கூடிய ஒரு பொண்ணு தான் அந்த 3 பொண்ணுகளையுமே பிசிக்கலி அபியூஸ் பண்ணா. ஸோ எனக்கும் அந்த கிரைமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட போலீஸ்க்கு அப்பதான் பாதிக்கப்பட்ட அந்த 3 பெண்களும் சொன்ன ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. எங்களை அபியூஸ் பண்ணவன் லேடி மாதிரி வேஷம் போட்டிருந்தான் அப்படின்னு அவங்க 3 பேருமே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவன் எங்களை முழுசா அபியூஸ் பண்ணல. 2 லெஸ்பியன்ஸ் ஓரின சேர்க்கையில இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவன் எங்களை அபியூஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயமும் கைது செய்யப்பட்ட மில்லி மில்லிகன் சொன்ன விஷயமும் ஒத்து போனதால ஒருவேளை அடலனா அப்படிங்கிற பொண்ணு தான் இந்த கிரைமை பண்ணிருப்பாளோ, அவ பாக்குறதுக்கு இந்த பில்லி மில்லிகன் மாதிரியே இருந்திருப்பாளோ, அதனாலதான் கன்ஃபியூஷன்ல நம்மளுமே இவனை அரெஸ்ட் பண்ணிடுமோ அப்படின்னு போலீஸே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் போலீஸோடைய மனசுக்குள்ள இன்னொரு கேள்வியும் வர ஆரம்பிக்குது. அடலனா அப்படிங்கிற பொண்ணு தான் அந்த 3 பொண்ணுகளையுமே அபியூஸ் பண்ணா அப்படின்னா, இவன் எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த 3 பொண்ணுகளையும் அபியூஸ் பண்ண விஷயம் எப்படி பில்லி மில்லிகனுக்கு தெரிஞ்சிருக்கு? இவனுக்கும் அந்த அடலனா அப்படிங்கிற பொண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வியும் வர ஆரம்பிக்குது. இன்னுமே ரொம்பவே முக்கியமா, கிரைம் பண்ணது வேற ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணு யூஸ் பண்ண கன் எப்படி இவனுடைய வீட்டுல இருந்துச்சு? எல்லாத்துக்குமே மேல கிரைம் சீன்ல இருந்த கார்ல எப்படி இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு? இந்த மாதிரியான கேள்விகளும் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. சோ அந்த கேள்விகளை நேரடியா அந்த பில்லி மில்லிகன் கிட்டயே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப அவன் சொன்ன அந்த பதில் போலீஸோடைய தலையையே ஒரு நிமிஷம் சுத்த வச்சிருச்சு. பிகாஸ் அந்த அடலனா வெளியே எங்கேயோ இல்ல, அவ எனக்குள்ளதான் இருக்கா. என்ன மீறிதா அவ அந்த 3 பொண்ணுகளையுமே அபியூஸ் பண்ணா அப்படின்னு அந்த பில்லி மில்லிகன் சொல்ல ஆரம்பிக்கிறான்.
அவன் சொன்னதை புரிஞ்சுக்க முடியாம இது எப்படி பாசிபிள் ஆகும், உனக்குள்ள நீ தான் இருக்க முடியும், எப்படி வேற ஒரு பொண்ணு உனக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அவனும் முதல்ல சொன்ன பதிலையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்கான். மேலும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சடனா ஒரு ஸ்டேஜ்ல அவனுடைய குரல் ஒரு பெண்ணுடைய குரல் மாதிரி மாற ஆரம்பிக்குது. நான் எப்படி இங்க வந்தேன், எதுக்காக என்னை இங்க உட்கார வச்சிருக்கீங்க, நான் அந்த பொண்ணுகளை அபியூஸ் பண்ணது தப்பு தான், இனிமே யாரையுமே நான் இப்படி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பெண் குரல் போலீஸை பார்த்து கேட்க ஆரம்பிக்குது. அப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த குரலும் இப்ப ஒரு கரகரப்பான ஆண் குரலா மாற ஆரம்பிக்குது. நான் யாருக்கிட்டையுமே ராபரி பண்ணல, என்னை உடனே விட்டுருங்க அப்படின்னு அந்த ஆண் குரலும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த சில நொடிகள்லயே அந்த குரலும் வேறு ஒரு ஆண் குரலா மாறி, நீங்க என்ன பிடிச்சு வச்சுக்கிட்டா உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, நான் ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட், உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற வித்தை எனக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ சேலஞ்ச் பண்ணுது. அடுத்த சில நொடிகள்லயே இன்னொரு சின்ன பையனுடைய குரல் ஒண்ணு, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழுக ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க, ஒரு கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இது எல்லாத்தையுமே பார்த்த போலீஸ் அந்த இடத்துல எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு. அவங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம திகைச்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வேற ஆட்கள் மாதிரி பேசிட்டு இருந்த பில்லி மில்லிகன் சடனா மயக்க நிலைக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனா அடுத்த சில மணி நேரங்கள்லயே கண்ணை முழிச்சு பேச ஆரம்பிச்சவன் இது வரைக்கும் காட்டுனதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், இதுதான் மெயின் பிக்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் காட்ட ஆரம்பிக்கிறான். எஸ், திடீர்னு ஒரு சின்ன பையன் மாதிரி என்ன குழியில போட்டு புதைச்சிடாதீங்க, என்னால அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். ஆல்சோ அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சவன், நான் எங்க அம்மா கிட்ட போகணும், எங்க அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையன் மாதிரி, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். மேலும் இன்னொரு ஆண் குரல்ல, என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எங்க, என்னுடைய சாக்ஸோஃபோன் எங்க, அதை நான் இப்ப வாசிக்கணும், அதை வாசிச்சாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வேற ஒரு இளைஞன் மாதிரியும் பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா இன்னொரு இளைஞன் மாதிரி, உங்களால பில்லி மில்லிகனுக்கு தண்டனை எல்லாம் வாங்கி தர முடியாது, கோர்ட் அவனை ரிலீஸ் பண்ணிரும் அப்படின்னு சொல்றான். இப்படி விசாரணை இவ்வளவு குழப்பத்தோட போயிட்டு இருந்த ஒரு டைம்ல தான் பில்லி மில்லிகன் சில ராபரி சம்பவங்களும் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. எஸ், ஒகாயோ சிட்டில ராபரி குற்றங்களால பாதிக்கப்பட்ட சில பேருடைய பர்ஸ், ஹேண்ட்பேக் இந்த மாதிரியான பொருட்களும் பில்லி மில்லிகனுடைய வீட்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் இதை கேட்கிறப்பவுமே கூட இதையும் நான் செய்யல, எனக்குள்ள இருக்கிற இன்னொரு பர்சன் தான் பண்ணா அப்படின்னு அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்த போலீஸ்க்கு உங்களுக்கு இப்ப என்ன தோணிட்டு இருக்கோ அதுவே தான் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சது. இவன் சும்மா நடிக்கிறான் ப்ரோ, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கான், அது எப்படி இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற மாதிரியே தான் போலீஸும் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே காரணத்தை சொல்லி அவனை கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவனுக்காக ஆஜரான டிஃபென்ஸ் டீம், பில்லிக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, சோ அவனை டாக்டர்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்ல ரிக்வெஸ்ட் பண்றாங்க. கூடவே அவனுடைய அம்மா மற்றும் அண்ணன், தங்கச்சி அப்படின்னு அவங்களுமே கூட பில்லி மில்லிகனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு கோர்ட்ல சாட்சி சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே மேல பில்லி மில்லிகனுடைய வீட்டை போலீஸ் கம்ப்ளீட்டா செக் பண்ணும்போது அங்க ஒரு ரூம்ல மறைச்சு வைக்கப்பட்டிருந்த லேடிஸ் உடைய மேக்கப் கிட், குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ், டிராயிங் கிட், சாக்ஸோஃபோன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாத பொருள்களா இருந்திருக்கு. சோ ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ண கோர்ட்டும் பில்லி மில்லிகனுடைய மென்டல் ஹெல்த்தை கம்ப்ளீட்டா செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா தர சொல்லி ஆர்டர் போடுறாங்க. சோ இப்ப அவனை ஒரு தனி ரூம்ல உட்கார வச்சு 2 சைக்காட்ரிஸ்ட் அவன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல எதுவுமே பேசாம இருந்த பில்லி மில்லிகன் அதுக்கப்புறமா தான் தன்னுடைய கன்ஃபெஷனை அந்த டாக்டர்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி அதை கேட்டுட்டு இருந்த டாக்டர்ஸையே பிரமிக்க வச்ச, இதை கேட்டு முடிக்கும் பொழுது உங்களையுமே பிரமிக்க வைக்க போற அவன் சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். 1955 பிப்ரவரி 14 அன்னைக்கு மோரிசன் மற்றும் டோரதி அப்படிங்கிற கப்பிள்ஸ்க்கு 2வது ஆண் குழந்தையா பிறக்கிறான் வில்லியம். அடுத்த ஒரு சில வருடங்கள்லயே அவனுக்கு ஒரு அழகான தங்கச்சியும் பிறக்குது. அண்ணன், தங்கச்சி, அப்பா,
அப்பா அம்மா அப்படின்னு சந்தோஷமா வாழ வேண்டிய வில்லியமுடைய வாழ்க்கை பொருளாதார சூழ்நிலையால மோசமாக ஆரம்பிக்குது. பிகாஸ் வில்லியமுடைய அப்பா குடிக்கும் சூதாட்டத்துக்கும் அடிமையாகிறாரு. அதுக்காக நிறைய கடனும் வாங்குறாரு. சோ பண நஷ்டம் வந்தது மட்டும் இல்லாம அவருடைய உடல் நலனும் கெட்டு போக ஆரம்பிக்குது. இதனால விரக்தியான அவரு வில்லியம்க்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது அவருடைய உயிரை அவரே எடுத்து இறந்து போறாரு. அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் கழிச்சு வில்லியமுடைய அம்மாவும் மில்லிகன் அப்படிங்கிறவரை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க மேரேஜ் பண்ண அந்த மில்லிகனும் வில்லியமையும் அவனுடைய அண்ணன் மற்றும் தங்கச்சியும் அவருடைய குழந்தைகளாகவே அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஏற்கனவே வில்லியம்க்கு பில்லி அப்படிங்கிற நிக்நேம் இருந்ததால இப்ப தன்னுடைய வளர்ப்பு அப்பாவுடைய பெயரை சேர்த்து பில்லி மில்லிகன் அப்படின்னு அவனுடைய பெயர் மாற ஆரம்பிக்குது. ஆனா பெயர் மாறின அடுத்த கொஞ்ச நாள்லயே பில்லி மில்லிகனுடைய வாழ்க்கையும் தடம் மாற ஆரம்பிக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்குமே பொருளாதார சூழ்நிலையால கஷ்டப்பட்டவன் இப்ப பிசிக்கலா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். பிகாஸ் அவனுடைய வளர்ப்பு அப்பா அவனை பிசிக்கலா அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேலும் அந்த விஷயத்த நீ வெளியே சொன்ன அப்படின்னா உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன், உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டுருவேன் அப்படின்னு அவனை மிரட்டவும் செய்யறாரு. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம அவனை பயமுறுத்துறதுக்காக சில சாம்பிள்ஸையும் காட்டுறாரு. அதாவது வீட்டுக்கு பின்னாடி ஒரு குழியை தோண்டி அவன் அதுக்குள்ள கம்பல் பண்ணி படுக்க வைக்கிறாரு. மேலும் கொஞ்சம் மண்ணை அவன் மேல அள்ளி போட்டு இப்படிதான் நான் அவனை புதைப்பேன் அப்படின்னு அதை ரியலா அவனை ஃபீல் பண்ணவும் வைக்கிறாரு. ஆல்சோ அவனுடைய கால்லையும் கயிறை கட்டி அவனை தலைகீழா தொங்க விட்டும் அவனுக்கு பயத்தை காட்டுறாரு. எப்ப எல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் அவனை அடிச்சு உதைக்கவும் செய்யறாரு. இப்படி சின்ன வயசுல இருந்தே தாங்க முடியாத அளவுக்கு கொடுமைகளை அனுபவிச்ச பில்லியுடைய பிரெயின் அவன் அனுபவிக்கிற கொடுமைகளை தாங்கிறதுக்காக அவனுக்குள்ளேயே இன்னொரு பர்சனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. எஸ், அன்னியன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக எப்படி அன்னியனுடைய கேரக்டர் அம்பியுடைய மைண்ட ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வெளியே வருமோ அதே மாதிரி தன்னுடைய வளர்ப்பு அப்பாவால பில்லி கொடுமைகளை அனுபவிக்கும் போதெல்லாம் அவனுடைய மைண்ட கிறிஸ்டோபர் அப்படிங்கிற சின்ன பையன் ஆக்குபை பண்ணிடுவான். அதனால தன்னுடைய வளர்ப்பு அப்பாவால கிடைக்கிற வழிகள் இருந்து பில்லி மில்லிகனுக்கு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அன்னியன் படத்துல அன்னியன் விக்ரம் சண்டை போடும்போது அந்த வழி அம்பி விக்ரம்க்கு தெரியாது இல்லையா? அப்படிதான் பில்லி மில்லிகனுக்கு ஏற்படக்கூடிய வழிகளை கிறிஸ்டோபர் வாங்கிக்கிறான். மேலும் இந்த கிறிஸ்டோபர் தான் போலீஸ் பில்லி மில்லிகனை விசாரிக்கும் போது என்ன குழியில போட்டு புதைச்சிடாதீங்க அப்படின்னு போலீஸை பார்த்து பயந்து கத்தி இருக்கான். மேலும் தன்னுடைய வளர்ப்பு அப்பா தான் அவனை கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கறதால அவருடைய வயசுல இருக்கக்கூடிய ஆண்களை பார்த்தாலே பில்லி மில்லிகனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. சோ அந்த பய உணர்வுகளை ஃபீல் பண்றதுக்காகவே பில்லியுடைய மூளையில டேனி அப்படிங்கிற இன்னொரு சின்ன பையனுடைய கேரக்டரும் உருவாக ஆரம்பிக்குது. இந்த டேனி தான் போலீஸை பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கண்டினியூஸா சொல்லியிருக்கான். ஆல்சோ பில்லி மில்லிகனுடைய உடம்புல இருந்து போலீஸ் கிட்ட பேசின மற்ற கேரக்டர்ஸுமே கூட அவனுடைய மனசுல ஏற்பட்ட தாக்கத்தால அவனுடைய மூளை உருவாக்குன கேரக்டர்ஸ் தான். எஸ், சின்ன வயசுலயே அப்பாவை இழந்து வளர்ப்பு அப்பாவால கொடுமைகளை அனுபவிச்சதால அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளை பார்த்து அவனுடைய மனசு ஏங்க ஆரம்பிக்குது. அந்த ஏக்கத்துடைய விளைவா அவனுக்குள்ளேயே கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு 3 வயசு பெண் குழந்தையுடைய கேரக்டர் உருவாக ஆரம்பிக்குது. அதோட பில்லி மில்லிகனுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுற ஒரு இளைஞன் மாதிரியும் சாக்ஸபோன் வாசிக்கிற ஒரு இசை கலைஞர் மாதிரியும் வரணும் அப்படின்னு ஆசைகள் இருந்திருக்கு. அதனால ஆர்தர் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் இளைஞனும் அதே மாதிரி சாக்ஸபோன் வாசிக்கிற ஒரு கலைஞனும் அவனுடைய மைண்டுக்குள்ள கிரியேட் ஆகுறாங்க. மேலும் அவனுடைய வளர்ப்பு அப்பா அவரு சொன்ன மாதிரியே அவனை கயிறால கட்டி தொங்க விட்டார் அப்படின்னா அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு அவன் ஆழமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனுடைய விளைவா அவனுக்குள்ள டாமி அப்படிங்கிற ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்டும் உருவாக ஆரம்பிக்கிறான். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா செயின் மற்றும் கயிறால கட்டப்பட்ட கட்டுகளை அவிழ்த்து அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற வித்தையை பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த டாமி தான் சாக்ஸபோன் வாசிக்கிற ஒரு கலைஞனாகவும் இருந்திருக்கான். சோ இவன் தான் எனக்கு சாக்ஸபோன் வாசிக்கணும் போல இருக்கு அப்படின்னும் நான் ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பான். இப்படி அவனுடைய மனசுல ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் ஆசைகளால வரிசையா பல கேரக்டர்ஸ் உருவாகிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் தன்னுடைய பண தேவைக்காக திருடணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. மேலும் பெண்கள் மேல அவனுக்கு இருந்த ஈர்ப்பு பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அவனுக்குள்ள உருவாக்குது. அதனுடைய விளைவாதான் தனியா நடந்து போற பப்ளிக் கிட்ட கத்திய காட்டி மிரட்டி வழிப்பறி பண்ண ஆரம்பிக்கிறான். வேலைக்கு போயிட்டு தனியா வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணை பிசிக்கலி அபியூஸும் பண்றான். ஆனா இப்படி குற்றங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு சகஜமா
மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு பில்லி மில்லிகன் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். அப்பதான் குற்றம் செஞ்ச ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி மத்தவங்க கிட்ட பிரில்லியண்டா பேசுற மாதிரியான ஒரு கேரக்டரும் உருவாக ஆரம்பிக்குது. எஸ், ஆலன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான் நீங்க என்னதான் பில்லிய கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாலும் கோர்ட் பில்லிக்கு தண்டனை எல்லாம் கொடுக்காது அப்படின்னு போலீஸ்க்கு சேலஞ்ச் பண்ணிருக்கு. இப்ப இந்த அளவுக்கு ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் பில்லி மில்லிகனுடைய உடம்புக்குள்ள இருந்தாலுமே கூட 1975 மே மாசம் அவன் தான் வழிப்பறி மற்றும் பிசிக்கல் அபியூஸ் பண்ண அப்படிங்கறத கண்டுபிடிச்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கான ஜெயில் தண்டனையை அனுபவிக்க ஆரம்பிச்ச அவனுக்கு அடுத்த 2 வருஷத்துல பரோலும் கிடைச்சிருக்கு. மேலும் அடுத்த சில மாதங்கள்லயே அவனுக்குள்ள இன்னுமே 2 கேரக்டர்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. எஸ், அது ஆல்ரெடி அவனுக்குள்ள இருந்த வழிப்பறி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப அதிகமாக ஆரம்பிக்குது. அப்பதான் ரேஜன் அப்படிங்கிற ஒரு பர்சன் அவனுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கிறான். அப்படி உருவான அந்த ரேஜன் ஒரு துப்பாக்கியை விலைக்கு வாங்கி அதை வச்சு வழிப்பறி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த கேரக்டர் வழிப்பறி பண்ற ஒரு கேரக்டர் அப்படிங்கறதால அவன் கிட்ட சிக்கிற ஆட்களை அடிச்சு போட்டுட்டு தப்பிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. சோ இந்த கேரக்டர் தான் வழிப்பறி பண்றவன் அப்படின்னு பில்லி மில்லிகனும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இப்படி அவனுடைய பண தேவைக்காக ரேஜன் அப்படிங்கிற கேரக்டர் உருவான மாதிரி அவனுக்குள்ள ஏற்பட்ட காதல் மற்றும் காம உணர்வுகளுடைய வெளிப்பாட அடலனா அப்படிங்கிற இளம் பெண்ணுடைய கேரக்டரும் உருவாக ஆரம்பிக்குது. அதாவது பெண்கள் மேல அவனுக்கு இருந்த ஈர்ப்பு அவனுக்குள்ள ஒரு இளம் பெண்ணுடைய கேரக்டரா உருவாக ஆரம்பிக்குது. அப்படி உருவான அந்த கேரக்டர் தான் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி லேடி மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த 3 இளம் பெண்களையுமே அபியூஸ் பண்ணவும் செஞ்சிருக்கு. இந்த கேரக்டர் தான் போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷன்லயும் நான் இனிமே எந்த ஒரு பொண்ணையும் அபியூஸ் பண்ண மாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி இருக்கு. இப்ப இத்தனை விஷயங்களையும் டாக்டர்ஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண பில்லி மில்லிகன் தன்னுடைய உடம்புக்குள்ள மொத்தமா 24 கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். மேலும் அவனுக்குள்ள இருந்த ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கேரக்டர் அவனுடைய உடம்புக்குள்ள வந்துட்டு போற முக்கியமான கேரக்டர்ஸ் உடைய உருவத்தை வரைஞ்சும் காட்ட ஆரம்பிக்குது. அப்படி அவனுடைய உடம்புக்குள்ள வரக்கூடிய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்களை தான் போலீஸ் பில்லி மில்லிகனுடைய வீட்டுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நான் இது வரைக்கும் சொன்ன கேரக்டர்ஸோட சேர்த்து டீச்சர் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டருடைய பெயர் வரைக்கும் தான் பில்லி மில்லிகனுக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அதை தவிர மத்த எந்த கேரக்டருடைய பெயருமே அவனுக்கு ஞாபகம் இல்லாம இருந்திருக்கு. ஆனாலுமே அதை ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த 24 கேரக்டர்ஸுமே டாக்டர் முன்னாடி ரியலாவே வந்துட்டு தான் போயிருக்காங்க. which means அன்னியன் படத்துல டாக்டர்ஸ் அம்பி எக்ஸாமின் பண்றப்ப அவருக்குள்ள ரெமோ மற்றும் அன்னியன் அப்படிங்கிற 2 பேருமே மாறி மாறி வருவாங்க இல்லையா, அதே மாதிரி பில்லி மில்லிகனுடைய உடல்ல இருந்து அவன் சொன்ன 24 கேரக்டர்ஸுமே வெளியே வந்துட்டு போயிருக்கு. ஸோ டாக்டர்ஸும் டிசோசியேட்டிவ் ஐடென்டிஃபை டிசார்டர் அப்படிங்கிற மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரால பில்லி மில்லிகன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மேலும் அவனுடைய உடம்புக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே அவனை பத்தியும் மற்ற 23 கேரக்டர்ஸை பத்தியுமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுல அந்த 24 கேரக்டர்ஸ் பண்ற விஷயங்கள் எதுலையுமே பில்லி மில்லிகனுக்கு எந்த தொடர்புமே இல்லாம தான் இருந்திருக்கு. ஸோ அவன் பண்ண குற்றத்திற்கும் பில்லி மில்லிகனுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட்டை ஏத்துக்கிட்ட கோர்ட்டும் அடலனா மற்றும் ரேஜன் பண்ண தப்புகளுக்காக பில்லி மில்லிகனை தண்டிக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பும் கொடுத்திருக்கு. பட் இருந்தாலுமே கூட இப்படி ஒரு மென்டல் டிசார்டர் இருக்கிற இவனை பப்ளிக் மத்தியில நடமாட அனுமதிக்க முடியாது அப்படின்னும் அவனுடைய டிசார்டர் சரியாகிற வரைக்கும் அவன் டாக்டர்ஸ் உடைய ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கறாங்க. பட் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்ச டாக்டர்ஸ்க்கு அவனை கியூர் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கு. பிகாஸ் அன்னியன் படத்துல அம்பி மற்றும் அன்னியன் அப்படிங்கிற இந்த 2 கேரக்டர்ஸ் மாறி மாறி வர்றப்பவே பிரகாஷ் ராஜ் எப்படி கன்ஃபியூஸ் ஆவாரு. ஆனா அதுவே 24 கேரக்டர்ஸ் மாறி மாறி வந்தா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அதனாலதான் பில்லி மில்லிகனை கியூர் பண்றதுக்கான வழி தெரியாம டாக்டர்ஸும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்படியே ஒரு 2 வருஷம் போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த பில்லி மில்லிகன் அங்கிருந்து தப்பிச்சு போறான். அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழிச்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாலும் அவன் மேல ஒரு மர்டர் கேஸ்க்கான சந்தேகமும் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போனவன் ஒரு இளைஞன் கூட சேர்ந்து ஒரு ரூம்ல தங்கி இருக்கான். பட் அவன் கூட தங்கியிருந்த அந்த இளைஞன் சடனா ஒரு நாள் மூச்சு திணறல் வந்து அவனுடைய ரூம்லயே இறந்து போயிருக்கான். சோ அந்த இளைஞனை பில்லி மில்லிகன் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. பட் அவனுக்கு எதிரான எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லை அப்படிங்கறதால அவன் மேல கேஸே ஃபைல் ஆகாம போயிருக்கு. இப்ப
மறுபடியுமே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்ச டாக்டர்ஸ் அவனுக்குள்ள வரக்கூடிய கேரக்டர்ஸை டீப்பா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த டாக்டர்ஸ் உடைய பார்வை ஒரே ஒரு கேரக்டர் மேல அழுத்தமா பதிய ஆரம்பிக்குது. அது வேற யாரும் இல்ல எஸ்டிஏ. ஆல்ரெடி பில்லி மில்லிகனுடைய உடம்புக்குள்ள டீச்சர் அப்படின்னு ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த டீச்சருடைய வேலை என்ன அப்படின்னா அந்த 24 கேரக்டர்ஸும் பில்லி மில்லிகனுடைய பிரெயினை ஆக்குபை பண்ண போட்டி போடுற அந்த சமயத்துல அந்த டீச்சர் அப்படிங்கிற கேரக்டர் தான் மத்த எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ற வேலையை பார்த்திருக்காங்க. அதாவது எந்த கேரக்டர் இப்ப வெளியே வரணும், எந்த கேரக்டர் அடுத்தது வரணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ற வேலையை அந்த டீச்சர் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்திருக்கு. ஆக்சுவலா பில்லி மில்லிகன் ஸ்கூல் படிக்கும் பொழுது அவனுடைய டீச்சர் ஸ்டூடெண்ட்டை கண்ட்ரோல் பண்றத டீப்பா கவனிச்சிருக்கான். அதே மாதிரி அவனுக்குள்ள வர்ற கேரக்டர்ஸையும் அவன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் அந்த டீச்சர் கேரக்டரும் அவனுடைய மைண்டுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர்ஸும் அந்த டீச்சர் கேரக்டரை வச்சு மற்ற எல்லா கேரக்டர்ஸையுமே கண்ட்ரோல் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் பில்லியுடைய மைண்டை ஆக்குபை பண்ற அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அவனுடைய மூளை அப்படிங்கிறது ஒரு டார்க் ரூம் மாதிரி இருக்கும். அந்த டார்க் ரூம்ல ஒரு ஸ்பாட் லைட் மட்டும் அப்படியே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த ஸ்பாட் லைட் வெளிச்சத்துல யாரு போய் நிக்கிறாங்களோ அந்த கேரக்டரா பில்லி மில்லிகன் மாற ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட் லைட் வெளிச்சத்துல டீச்சரை மட்டும் நிக்கிற மாதிரி பண்றாங்க. கடைசியா அந்த டீச்சரும் அவங்களுடைய கண்ட்ரோலை பில்லி மில்லிகன் கிட்டேயே கொடுக்கும்படியும் பண்றாங்க. மேலும் 10 வருஷ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவன் கம்ப்ளீட்டா குணமாகிட்டான் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதனால கோர்ட்டும் அவன் ஒரு சராசரி மனுஷனா நடமாடுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி ரிலீஸ் ஆன அவன் மறுபடியும் அவனுடைய அம்மா கூடயே போய் ஒரு சில வருடங்கள் தங்கியிருக்கான். அந்த டைம்ல பல மீடியாக்கள் அவனை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அதன் மூலமா அவனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச அமெரிக்க மக்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கிற மற்ற நாட்டுடைய மக்களுமே கூட இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நடக்குமா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி உலகத்தையே ஆச்சரியப்பட வச்ச பில்லி மில்லிகன் அவனுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எங்க போனா அப்படின்னே தெரியாம போகுது. கடைசியா 2014 டிசம்பர் 12 அன்னைக்கு ஒஹாயோ சிட்டில ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல தங்கியிருந்த பில்லி மில்லிகன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி வெளிவர ஆரம்பிக்குது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக மீடியா பீப்புள் உடனடியா அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் பார்க்கறாங்க. அப்பதான் கேன்சர் நோயால அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. எஸ்டிஏ இந்த கேஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா எனக்கே இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கேஸா இருந்துச்சு. ஒரு 4 இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சிமிலரான ஒரு கேஸை பண்ணியிருக்கேன். பட் அவனுக்குள்ள ஒரே ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்கும். அந்த கேரக்டர் தான் பல கொலைகளை பண்ண சொல்லுச்சு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அதோட தம்ப்நெயில முடிஞ்ச நான் இங்க போடுறேன். பட் இந்த கேஸ்ல ரொம்பவே வித்தியாசமா இத்தனை கேரக்டர்ஸ் இவனுக்குள்ள உருவாகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கேஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனா இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய அந்த ஒரு சின்ன லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆனா இந்த கேஸ்ல பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் மல்டிபிள் பர்சனாலிட்டியால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு கோர்ட் சொன்னாலுமே கூட இல்ல அவனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வியாதியுமே கிடையாது, அவன் நடிக்கிறான் அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்குமே மேல நான் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவை போட்டேன், அதை நம்பி கோர்ட்டும் என்னை ரிலீஸ் பண்ணிருச்சு அப்படின்னு பில்லி மில்லிகனே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட சொன்னதாகவும் கூட சில தகவல்கள் உலாவிட்டு தான் இருக்கு. பட் என்ன பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் பொய் சொல்றதுக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இப்படி 24 கேரக்டர்ஸ் உட்பட எல்லாத்தையுமே தனித்தனியா நடிச்சு காமிக்கிறது, அதுக்கான சரியான காரணங்களை சொல்றது, அது மட்டும் இல்ல இது எல்லாத்தையுமே சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல 10 வருஷம் அவன் இருக்கணும் அப்படிங்கறது என்ன தலைவிதி. அதுக்கு அந்த 10 வருஷத்தை அவன் ஜெயிலே இருந்துட்டு போயிடுவான். பிகாஸ் அவனும் கொலை பண்ணலையே, பிசிக்கல் அபியூஸ் தான் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு தண்டனையும் கம்மியா தான் இருந்திருக்கும். ஆனாலும் இல்ல அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு வலு சேர்க்கிற விதமா இன்னொரு கேள்வியும் கூட மக்கள் மத்தியில வர ஆரம்பிக்குது. அதாவது பில்லி மில்லிகன் ஆல்ரெடி 2 வருடங்கள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த டைம்ல எல்லாம் அவனுக்குள்ள இருந்த கேரக்டர்ஸ் வெளியே வரலையா அப்படிங்கிற கேள்வியும் வர ஆரம்பிக்குது. பட் அதுக்கான பதில் இப்ப வரைக்குமே கிடைக்காம தான் இருந்துட்டு வருது. சோ மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பில்லி மில்லிகனுக்கு உண்மையாகவே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்லனா
அது ஒரு எக்ஸ்ட்ரீமான நடிப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய SD இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வியர்டான வேற ஏதாவது கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.